வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண தான் வந்துருக்குறோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் போட்டுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் போர்வெல் டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 600 அடி டெப்த் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அடிக்கு ஒரு 5 HP மோட்டார் நிப்பாட்டி ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. சூரியனே காலையிலேருந்து வெளியில் வரல. ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா பைப்பு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ராலுடைய 1.5 இன்ச்சு பைப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆஸ்ட்ரால் பிராண்டோடைய 1.5 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் பைப்பு. கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா LNT கேபிள் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு 4² mm கேபிள். கேபிள் ரேட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஏறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது சோலார் போடுறவங்க இல்லை ஆல்ரெடி EB மோட்ரு போருக்குள்ளே இறக்குற ஐடியா இருக்கிறவங்க முன்னாடியே பிளான் பண்ணி இறக்கிங்க. ஏன்னா கேபிள் ரேட்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. மோட்டார் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்மோ மோட்டார் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டெக்ஸ்மோ டேரோ மோட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 ஸ்டேஜ் மோட்டாரு. 37 ஸ்டேஜ் மோட்டாரு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 600 அடி வேலை செய்யும். நம்ம இப்போ இந்த மோட்டாரை ஒரு 500 அடியில் நிப்பாட்ட போகிறோம். 1.5 இன்ச்சு டெலிவரி எடுத்துக்கலாம் அந்த மோட்டாரில். பேனல் ஒர்க்கு இங்கே போயிட்டுருக்கு. மோட்டார் இறக்குறவங்க இன்னும் வரல. மோட்டார் வந்து இது டெப்த் அதிகங்கிறதால கஸ்டமர் பொறுத்து என்ன சொல்லிட்டாருன்னா வந்து வண்டி வச்சு இறக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால் மோட்டார் இறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே வெயிட் பண்ண டைமில் நம்ம பேனல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிவில் ஒர்க்கு பேனல் ஒர்க் எல்லாமே நம்ம அங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 12 பேனலு 545ல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12 பேனல் போட்டிருக்கோம். இது வந்து மோனோபேஷியல் பேனல் தான். மோனோபேஷியல் பேனல் தான் இது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேனல் இது. வாரண்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் வாரண்ட்டி வரும் இந்த பேனலுக்கு. லைட்னிங் அரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து லெக்குக்கு வந்து நம்ம சிவில் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டோம். வண்டி வந்தோடனே நம்ம மோட்டார் இறக்கிட்டு நம்ம டெஸ்டிங் போட்டிக்கலாம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது. சூரியனே காலையிலேருந்து இங்கே வரல. சூரியனே வெளியில் தெரியல. காலையிலேருந்து மோட்டார் எப்படி ரன் ஆகும்னு தெரியல. போர் எப்படி ஈல்டு இருக்கணும் தெரியல. பார்க்கலாம், ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் செட்டப் எதாவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து மோட்டார் இறக்கிட்டுருக்காங்க. குயிக்காக முடிச்சிட்டாங்க வேலையை. நம்ம ஒரு 1:30 மணிக்கு தான் வந்தாங்க. ஒரு வேலையை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 மணிக்கெலாம் 2:30க்கெலாம் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறோம். முடிச்சுட்டு தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி சோலார் செட்டப் வேணும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மோட்ரு இறக்கி தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. மணி ஒரு 2:30 மணி இருக்கும். 1.5 இன்ச்சு தண்ணி. சுத்தமாக வெயிலே இல்லை. அதாவது கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது. சுத்தமாக சூரியனே வரல காலையிலேருந்து. அந்த மாதிரி டைமில் ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி வருது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தண்ணி இந்த போரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்ரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சோலாருக்கு. டெக்ஸ்மோ EB மோட்ரு பார்த்திங்கன்னா நல்லாவே சோலாருக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எப்படி சோலாரில் ஓடுற மோட்ரு BLDC மோட்ரு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது டெக்ஸ்மோ மோட்ரும் மஹேந்திரா மோட்ரும். EB மோட்ரு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸு. 1.5 இன்ச்சு தண்ணி வருதுங்க. சுத்தமாக வெயிலே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரோட நிழலும் தரையில் படாது. சூரியன் பார்த்திங்கன்னா வெளியிலே இல்லை. எல்லாமே சூரியனே இல்லை. மேகமூட்டமாக தான் இருக்குது. ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்குவென்சி பார்த்திங்கன்னா 27லேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சில போரில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மேலே இருந்தாலும் சில டெப்த் அதிகமாக போக பார்த்திங்கன்னா ஒரு 35-36 ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே தான் தண்ணியே வரும். பட் ஆனால் இந்த போரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27க்கே நல்ல தண்ணி வருது. ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி நல்லா ஃபுல்லாக வருது. இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். மோட்டர் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போர் நல்ல ஈல்டு இருக்குது. அது நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு இந்த சைட்டில். இது பார்த்துட்டு ஒரு 3:30 மணி தாண்டிடுச்சு. மோட்டர் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு மண் எதுவுமே அங்கே வரல. நல்லாவே தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் சோலார் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர் மொத்தம் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாரில் ஓட்டும் போது மோட்டர் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது மண் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு போரில் அந்த பம்பில் கண்டிப்பாக அடைச்சிக்கும், இம்பலரில் அடைச்சிக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூரியன் இருக்குது. ஒரு கொஞ்சமாக லைட்டாக தெரியுது. தண்ணி நல்லா வந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் செட்டப் போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர். இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா A to Z நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். எல்லாமே ஃபுல் செட்டு. 500 அடிக்கு மோட்டார், பைப்பு, கேபிள், ஸ்டாண்டு, இடுதாங்கி, எங்களோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் செட்டாகவும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறோம்.
இல்லை நீங்கள் ஆல்ரெடி மோட்ரு வச்சுருந்தாலும் அதுவும் நம்ம சோலாரை மாற்றி கொடுக்குறோம். இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,65,000 பண்ணி கொடுத்தோம். 2,60,000 பண்ணி கொடுத்தோம். இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 2,60,000 பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு இது மாதிரி சோலார் செட்டப் வேணும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அதை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.